வெல்கம் டு லங்கா டைம். ஒரு கடற்கரை ஊரில் ஏழை மீனவன் மிகவும் வறுமையில் வாழ்ந்து வருகிறான். அவனுக்கு திருமணமாகி 4 வருடமும் குழந்தைகள் இல்லை. அத்தோடு அவன் தாயாரும் மஞ்சக்காமாலை நோயினால் கண் பார்வை இழந்து வைத்திய செலவிற்கு பணமின்றி தவித்து வருகிறான். வழக்கம் போல குறைவான மீனுடன் கரை திரும்பியவன் கரையில் ஏதோ ஒரு உருவம் அசைந்து நெளிவது போல் கண்டு அருகில் சென்று பார்க்கிறான். அப்படியே ஒரு நிமிடம் ஆச்சரியத்தில் உறைந்து போகிறான். அங்கே இருந்தது மீன்களின் தேவதை. மீனவனே, நான் தான் மீன்களின் தேவதை. கடல் சீற்றத்தால் நான் கரையொதுங்கினேன். நீ எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும். என்னை படகில் ஏற்றிக்கொண்டு கடலில் விட்டுவிடு. அதற்கு நன்றியாய் உனக்கு ஒரு வரமும் தருகிறேன் என்று கூறியது. மீனவனும் இதன் மூலமாக ஏதாவது நல்லது நடந்தால் சரி என்ற எண்ணத்தில் தேவதையை அப்படியே தூக்கி கொண்டு படகில் வைத்து நடுக்கடலில் இறக்கிவிட்டான். மீனவனின் சேவையில் ஆனந்தம் கொண்ட தேவதை, நன்றாக யோசித்து கேள் மீனவனே, ஏதேனும் ஒரு வரம் தான் கேட்க வேண்டும் என்றது. சரி, நான் வீட்டிற்கு சென்று கலந்து பேசி நாளை வந்து வரத்தை பெற்றுக்கொள்கிறேன் என்று கூறினான். அதன்படி வீட்டிற்கு வந்தவன் தனது குடும்பத்தாரிடம் கடலில் நடந்ததை கூறினான். முதலில் சிரித்து எல்லோரும் நம்ப மறுத்தார்கள். பிறகு ஒவ்வொருவராய் தந்தை கூறுகிறார், மகனே, நீ சொல்வதை நான் நம்புகிறேன். நாம் வெகு நாட்களாக இந்த குடிசை வீட்டிலே வாழ்கிறோம், தெரியும் தானே? ஆதலால் அந்த தேவதையிடம் சொல்லி ஒரு சிமெண்ட் வீடு கட்ட வேண்டுமென்று வரம் கேளுப்பா என்று கூறுகிறார். தாயார் கூறுகிறார், மகனே, நீ சொல்வது உண்மை என்றால் கண் தெரியாத எனக்கு கண் பார்வை கிடைக்க வேண்டும் என்று வரம் கேளுப்பா என்கிறார். கடைசியாக அவன் மனைவி சொல்லுகிறாள், ஏனுங்க, நாம் வெகு நாட்களாக குழந்தை இல்லாமல் தவித்து வருகிறோம். நமக்கு குழந்தை வரம் வேண்டும் என்று வரம் கேளுங்களேன் என்றார். இரவெல்லாம் தூங்காமல் கடலையே பார்த்து கொண்டிருந்தான். பொழுது விடிந்தது. கடலுக்கு செல்ல தயாரானான். கரையில் நின்று தனது குடும்பத்தினரை பார்த்தான். எல்லோரும் ஆனந்தமாக கையசைத்து புன்னகைத்தனர். நடுக்கடலுக்கு சென்றவுடன் மீன்களின் தேவதை கடலை பிளந்து கொண்டு அவன் முன்னே தோன்றினாள். சொல் மீனவனே, என்ன வரம் வேண்டும் என்றது. அவன் நினைத்த ஒரு வரத்தை கேட்டுவிட்டான். அந்த வரத்தையும் தேவதை நிறைவேற்றியது. அப்படி அந்த மீனவன் என்ன வரம் கேட்டிருப்பான்? நீங்கள் உங்களது விடையை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யுங்கள்.